நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ஒரே ஒரு பொன் குழந்தை மட்டும் பெத்துக்கலாம்டா. ஏண்டி ஆம்பளை புள்ள வேணாமா? எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை இருக்கு. என்னடி சொல்ற? அந்த குழந்தையே நீதான்டா புருஷா. பேபி, கழுத்து நிறைய நகைப்பட்ட மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு குடுறி. எதுக்குடா? இல்ல, கடையில மகாலட்சுமி காலண்டர் தீர்ந்துருச்சான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னடா கோவில் கட்டணும் டொனேஷன் வாங்கிட்டு இருக்கியாமே? என் தேவதை பெத்த உங்க அம்மாவுக்கு கோயில் கட்டணும் தாண்டி டொனேஷன் வாங்கிட்டு இருக்கேன். அந்த இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறந்தே கொண்டே அடிச்சுக்கணும். தானியா, நேற்று ஃபுல்லா முதுகு பிடிச்சிருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உன்னை தவிர என் வாயால எதையும் பிடிச்சிருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. டேய், லொகேஷன் இவ்வளோ கரெக்டாக அனுப்பி ஏன்டா லேட்டாக வந்த? லொக்கேஷனை நீ தப்பா அனுப்பிட்ட. நான் வந்து பார்த்தா சித்ரா ஸ்ட்ரீட், வைகா ஸ்ட்ரீட்னு இருக்கு. ஆமாம், அதான் என் ஏரியா. ஓ, அப்படின்னா தேவதை தேசம் இல்லையா? தேவதை தேசமா? அம்மா, தேவதைங்க வாழ்ற இடம் தேவதை தேசம் தானே? ஒரு தெய்வத்தை பார்க்கும் நேரமிதான். இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். பேபி, சில பேசி பாத்திருக்கியா? சிலை எங்கேயாச்சும் பேசுமாடா? நீ பேசி பார்த்துருக்கியா? நான் பேசுறத பாத்துட்டு தானே இருக்கேன். சார், மேனேஜர் சார், அந்த செருப்பு கொஞ்சம் கழட்டிங்களேன். சுவா இருந்தாலும் பரவாயில்ல. தாங்க சார், தாங்க. சிம்பு, உலகத்தோட வெயிட் எவ்வளவுடா இருக்கும்? ஒரு 48 கிலோ இருக்கும். 48 கிலோவா? நானே 48 கிலோ தான். ஆமா, என் உலகமே நீதானே. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ஹை, அவளோட முகவரி சொல்லு, கரெக்டா சொல்லு. டேய், என்னடா காது பிடிச்சு பேசிட்டு இருக்க? பூவின் முகவரி இந்த காற்று அறியாதா? இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? பேபி, உன்னோட தாவணியை கூட. ஏன்டா நீ கட்டிக்க போறியா? நீ தான் என் காதல் தேசம், உன் தாவணி தான் என் தேசிய கொடி. அத நட்டு பறக்க விட போற டீ. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை, அனுபவிச்சுக்கிற வேண்டியதான், வேற என்ன ஒண்ணு. நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ஒரே ஒரு பொன் குழந்தை மட்டும் பெத்துக்கலாம்டா. ஏண்டி ஆம்பளை புள்ள வேணாமா? எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை இருக்கு. என்னடி சொல்ற? அந்த குழந்தையே நீதான்டா புருஷா. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியிலே திரி போடுறானே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.